நம்ம செய்திக்குள்ளாய் கடந்து போகலாம். இன்னைக்கு நமக்கு டைட்டில் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம்டு பீட்டர், மாற்றப்பட்ட பேதுரு. ஸோ பேதுரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாரு அவரு, ஒரு சீஷன் அப்படின்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நார்மலா ஒரு நம்மள மாதிரி சாதாரண ஒரு மனுஷன் தான். ஒரு பெரிய ஆள் கிடையாது, ரொம்ப படிக்கல, அவருக்கு ரொம்ப குவாலிஃபைடு கிடையாது. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, மீன் பிடிச்சிட்டு இருந்தார், ஃபிஷர்மேன் தான் அவரு. ஸோ சாதாரணமா ஒரு மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன், அவரை ஆண்டவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லா வல்லமையான ஒரு அப்போஸ்தலரா, அந்த ஆதி திருச்சபையோட தலைவரா, ஒரு பாறை, அந்த ஆதி திருச்சபையோட பில்லர், ஒரு தூண் மாதிரி ஆண்டவர் அவரை மாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த பேதுரு ஒரு சாதாரணமான மனுஷனா இருந்தாலும், ஆர்டினரி மேன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போகும்போது எக்ஸ்ட்ராடினரியா, சாதாரணமான ஒரு மனுஷன் அந்த மாற்றத்துக்குள்ள தன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஒரு அசாதாரணமான மனிதராக ஆண்டவர் இந்த பேதுருவை மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த பேதுரு நார்மலான மனுஷனா இருந்தா கூட அவர்கிட்ட நல்ல அந்த ஒரு ஜனங்கள் மேல பாரம் உள்ள ஒரு இருதயம் அவர்கிட்ட இருந்துச்சு. நல்ல அந்த லீடர்ஷிப், தலைமைத்துவ பண்புகள்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அது இல்லாம ரொம்ப ஒரு எமோஷனலான ஆள் அவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே. லோக்கலா சொல்லணும் அப்படின்னா அவசர கொடுக்க அப்படின்னு சொல்லுவோம்ல. எல்லாத்துக்கும் நம்ம கூட வேலை செய்யறது, நம்ம காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிறதுலாம் ஒருத்தர் இருப்பாங்க, யாராச்சும் ஒரு ஆள். டீச்சர் கேட்க முன்னாடியே அப்படி முந்திக்கிட்டு வருவாங்க. சில சமயம் ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, டீச்சர் மறந்து போயிருப்பாரு, நம்ம எஸ்கேப் ஆயிடுவோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த அவசர கொடுக்க ஒன்று இருக்கும்ல நம்ம டீம்ல, என்ன பண்ணுவோம், அவர் மறந்து அவர் போலான்னு கிளம்பும் போது கூட, சார் இன்னைக்கு அசைன்மெண்ட் கொடுத்தீங்க. அப்படி எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? எல்லார் டீம்லயும் யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த டக்குன்னு எமோஷனலா ரியாக்ட் பண்றது. ஆண்டவர் ஏதாவது கேட்டார்னா யோசிக்காம டக்குன்னு ஆன்சர் பண்றது, உடனே ரியாக்ட் பண்றது, இந்த மாதிரியான ரொம்ப எமோஷனலான ஒரு மனுஷன் தான் இந்த பேதுரு. ஆண்டவர் ரொம்ப நேசிச்ச ஒரு மனுஷன். சோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு சாதாரணமான மனுஷனை ஆண்டவர் பயங்கர பவர்ஃபுல்லா மாத்தினாரு அப்படின்னா அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டே இருக்கோம். ஒரு மறுரூபம், ஒரு மாற்றம் அப்படின்னா அது ஒரு இப்படி டக்குன்னு இன்ஸ்டன்டா நடக்கிற ப்ராசஸ் கிடையாது. என்ன சொல்ல, அது அப்படியே கொஞ்ச நாள கிராஜுவலா, டே டு டேல கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா சேஞ்ச் ஆகி ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வர்றதுதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றோம். எப்போ இது நடக்கும் அப்படின்னா, நம்ம ஆண்டோடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம கேரக்டர் எல்லாம் அப்படி தலைகீழா, ஒரு அப்சைட் டவுன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு தலைகீழ் திருப்பம். நம்ம வாழ்க்கையில எப்படி இருந்தோமோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா மாத்துறதுக்கு ஆண்டவரால முடியும். பேதுருவோட வாழ்க்கையில அவர் என்னெல்லாம் அப்படி மாற்றினாரு, நம்ம வாழ்க்கையில அவரால் என்னெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு நமக்கு நேரம் அனுமதிக்க சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். ஸோ என்னோட வேத புத்தகத்தை எல்லாரும் மேத்யூ சாப்டர் 14 verse 28, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு நேர திருப்பிக் கொள்ளுங்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளிடும் என்றான். இந்த வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவரே நீரே ஆனால், இந்த வார்த்தையை இன்சிஸ்ட் பண்ண விரும்புறேன் நான். நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும். கொஞ்சம் எப்பயுமே பைபிள் வாசிக்கும் போது ஜஸ்ட் வாசிக்கணுமே அப்படின்னு கட என்ன இருக்குன்னே யோசிக்காம, கொஞ்சம் கூட மனசுல அதை எடுத்துக்காம வாசிக்க கூடாது. சில விஷயம், சில சம்பவம்லாம் வாசிக்கும் போது கொஞ்சம் அப்படி நின்று பாஸ் பண்ணி அதை கற்பனை பண்ணி கொஞ்சம் இன்வால்மெண்டோட வாசிச்சோம்னா ரொம்பவே அது சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் இமேஜின் பண்ண போறோம், பேதுரு கடல்ல நடந்து வராரு, சரியா? அப்படி எல்லாரும் இமேஜின் பண்றோம், தூங்க போயிடாதீங்க. ஜஸ்ட் பீச்சுக்கு எல்லாரும் போயிருப்பீங்க, அப்படிதானே? நம்ம எல்லாருக்குமே பீச் பிடிக்கும்ல. பீச்சை பார்த்ததே இல்லையா நீங்கெல்லாம்? வெள்ளூர்ல இல்ல, ஓகே, பட் வேற ஊர்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம்ல பீச்சே. நான் இதுவரை பார்த்தது இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் பயங்கர சூடுனால அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்க எல்லாரும் கீழே. நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் அதுல போய் கால் வைக்க, தண்ணியில கால் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்கும். ஆனா நல்ல நைட்டு, பயங்கர இருட்டா இருக்கு. இப்போ பீச் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, என்ன நடக்கு சுத்தியும் அப்படின்னு நமக்கு தெரியல. யாராவது வந்தா தெரில, செம கும் இருட்டு அப்படிமாங்கல்ல, கார் இருள், அந்த கடற்கரையோட சத்தம், அந்த அலைகளோட சத்தம். இப்போ முன்னாடி எப்படி இருக்குமோ தெரியாது, சுனாமி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்குமே பீச் கிட்ட போனோன்னு ஒரு சின்ன பயம் ஓரத்துல இருக்கு, அப்படிதானே? இப்போ சுனாமி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தேவையில்லாம நெகட்டிவாலாம் யோசிப்போம், ஒரு பயம் வரும் அந்த அந்த இடத்த பார்க்கும்போது. பட் இந்த மாதிரி ஒரு நல்ல இருட்டுல
போட்ல போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் நடந்து வராரு. அது ஆண்டவரா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல. கூட இருக்க சீஷர்கள்லாம் என்ன சொல்றாங்க, கோஸ்ட், ஆவேசம் அப்படின்னு கத்துனாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஒருவேளை அது பிசாசா இருக்குமோ, இந்த ராத்திரி வேலையில வரதுன்னா பிசாசா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு. பட் பேதுரு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவர் பயங்கர அவசரமா எல்லாம் செயல்படுவார், எமோஷனல். அவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நீங்க தான் அப்படின்னா நானும் நடந்து வரேன். ஆண்டவர் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இவர் காலை வச்சாரு, நடந்துட்டு இருக்காரு. திடீர்னு என்னாச்சு, அப்படியே அவரையே பார்த்துட்டு நடக்கும்போது நடந்தாரு. டக்குன்னு இப்படி சுத்தி பாக்குறாரு. பயங்கர இருட்டு, பயங்கர ஆழம், அப்படியே கடல் அலைலாம் கொந்தளிச்சிட்டு இருக்கு. ஐயோ இதுலயா நான் நடக்கிறேன், ஒரு செகண்ட் அப்படியே முங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆண்டவரை பாக்குறவரை உண்மையில அழகா நடந்துட்டு இருந்தாரு. அந்த இடத்துல நடக்கவே முடியாத இடத்துல நடந்துட்டு இருந்தாரு. ஆனா அவர் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சோன்னே இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஒரு வசனம் அப்போஸ்தலர் 2:36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். ஓகே, இப்போ இந்த 2 வசனத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எதுல இருந்து எதுக்கு அப்படின்னு சொல்றேன். ஃப்ரம் டவுட் டு ஹோப், சந்தேகத்துல இருந்து நம்பிக்கைக்கு. பேதுரு வந்து அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல பார்த்தா நீரே ஆனால், உண்மையிலே நீங்க தானா ஆண்டவரே அப்படின்னு ஒரு சந்தேகத்துல இருந்த பேதுருவை அடுத்து இந்த அப்போஸ்தலர்ல வாசிக்கும் போது அவருக்கு ஆண்டவர் ஒரு பயங்கரமான நம்பிக்கையை கொடுத்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா அவரை நம்பிக்கையா பேசுறத பாக்குறோம். இந்த இடத்துல மனசுக்குள்ள அவருக்கு ஒரு பயம், ஒரு சந்தேகம், அவிசுவாசம், நீங்க தானா ஆண்டவரே அப்படின்னு. ஆனா அந்த அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கும் போது ஒரு கூட்டம் முன்னாடி பப்ளிக்கா தைரியமா அவர் வந்து நம்பிக்கையா டிக்ளேர் பண்றாரு. ஒரு பப்ளிக் டிக்ளரேஷன் ஆண்டவர்கிட்ட வந்து உறுதியா சொல்றாரு, இந்த இயேசுவை நீரே ஆனால் அப்படின்னு சொன்ன அவரு இந்த இயேசுவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்கா ஆண்டவரை பத்தி அந்த கூட்டத்துல நடுவுல நின்று சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ சந்தேகப்பட்ட பேதுருவுக்கு ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்திருக்காரு அப்படின்னு பாக்குறோம். நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய இந்த புயல் அடிக்கிற மாதிரி சூழ்நிலையா இருக்கும், அலை அடிக்கிற மாதிரி, நம்ம முங்கி போற மாதிரி அனுபவங்கள் வழியாய் நிறைய நேரங்கள் கடந்து போவோம். பிரச்சனை, போராட்டம், இழப்பு, கண்ணீர், இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய நேரங்கள் நமக்கு என்ன வரும், டவுட் தான் வரும். இது எப்படி நடக்கும், உண்மையில நீங்க தானா ஆண்டவரே, இதெல்லாம் அனுமதிக்கிறது நீங்க தானா ஆண்டவரே, நீங்க தான் என்னை இந்த இடத்துக்கு போக சொன்னீங்களா, நீங்க தான் இவரை கல்யாணம் பண்ண வச்சீங்களா, நீங்க தான் இந்த ஊர்ல குடியிருக்க பண்ணீங்களா, நீங்க தான் இந்த வேலைக்கு என்னைய போக வச்சீங்களா. நிறைய டவுட் வரும். அப்படிதானே, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆனாலும் திடீர்னு இந்த டவுட் வரும். உண்மையிலேயே ஆண்டவரோட சித்தப்படி தான் என் கல்யாணம் நடந்துச்சா, ஆண்டவர் தான் இவரை எனக்கு கணவனா, இவங்களை எனக்கு மனைவியா கொடுத்தாரா அப்படின்னு எல்லாருக்குமே ஏதாவது அட் சம் பாயிண்ட்ல இந்த மாதிரி வரும். அப்போ நம்மளும் பேதுருவ மாதிரி நீங்க தான் செஞ்சீங்களா ஆண்டவரே, நீங்க தானா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட நம்ம கேட்கிற மாதிரி. ஆனா நம்முடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு, மாற்றத்துக்கு நேரா நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த சந்தேகம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா தூக்கி போட்டுட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தரதுக்கு அவர் போதுமானவரா இருக்காரு. எப்போ தருவாரு அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாற்றம் வர்றதுக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். பேதுரு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தாரு. சந்தேகத்திலிருந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஹோப், ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்ட மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு டவுட் என்ன அவிசுவாசங்கள்லாம் இருக்குதோ அதுல இருந்து ஷிஃப்ட் ஆகணும். எங்க ஷிஃப்ட் ஆகணும், நல்ல ஒரு விசுவாசத்துக்கு, நல்ல ஒரு நம்பிக்கைக்கு. இப்ப கூட விசுவாசத்தோட நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல அடி எடுத்து வச்சிருக்கோம், அப்படிதானே, எல்லாருக்கும் தெரியும்ல. ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? நம்ம என்ன சொல்ல, சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம கையில இருக்கிற காசு எல்லாத்தையும் பார்த்தா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். யாரை நம்பி கால் வச்சிருக்கோம், ஆண்டவரை நம்பி. இப்போ வந்து பேதுரு மாதிரி நமக்கும் நிறைய டவுட் வருது, அப்படிதானே. நிறைய பேர் கேட்குறாங்க, அப்பா இவ்வளோ காசு ஜூலைக்குள்ள ரெடி பண்ணிடுவீங்களா, எவ்வளோ கையில வச்சிருக்கீங்க, என்ன சோர்ஸ் இருக்கு உங்களுக்கு, என்னென்னலாமோ கேட்குறாங்க. அதெல்லாம் காதுக்குள்ள போக விட்டா தானே நமக்கு பிரச்சனை. அப்படி காதை பொத்திட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போயிடணும். என்ன நம்பிக்கை நமக்கு இருக்கு அப்படின்னா, என்ன நடந்தாலும் சரி ஆண்டவர் அந்த கரெக்டா டைம்ல அந்த ப்ராஜெக்டை நமக்கு வாய்க்க பண்ணுவார். எவ்வளோ தேவையோ எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். நம்புறீங்களா? எல்லாரும் அல்லேலியா சொல்லுமா சத்தமா? கட்டாயமா. ஏன்னா இது வந்து அவரோட வீடு, அவரோட ஊழியம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இங்கதான் இடம் இருக்குல்ல, அப்புறம் இதுக்கு வேற இடம் வாங்கணும், தேவையில்லாத வேலை அப்படின்லாம் கமெண்ட்ஸ் வரும். ஆனா அது தேவையா தேவையில்லையான்னு யார் முடிவு பண்ணும்?
அவர் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம ஒரு காரியத்துல கால் எடுத்து வச்சோம்னா, பேதுரு மாதிரி சந்தேகம்லாம் வந்தா கூட அதெல்லாம் நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ள போகும்போது எந்த சந்தேகமும் வராது. அவரு சொல்லியிருக்காரு, அவர் செஞ்சு முடிப்பார். நிச்சயமா இதை செஞ்சு முடிப்போம், ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். அப்ப நிறைய நேரத்துல நெகட்டிவா நமக்கு வந்து அவிசுவாசமா சந்தேகமாலாம் வரும். சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்காது, நெகட்டிவா தான் இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அப்படியே நம்மளை பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லவே முடியாது. ஈவன் நம்ம கூட நம்ம சர்ச்சில் உட்காந்து ஒன்று ஆராதிக்கிறவங்க கூட உங்களை அப்படி பயங்கரமா பாசிட்டிவா பேசி என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு பாசிட்டிவா வாயில வரதை விட ரொம்ப ஈஸியா நெகட்டிவா கடகடன்னு வரும். இதுவா, இது எப்படி நடக்கும், இதுக்கு மேல இதை என்ன பண்ண போறீங்க, இதை செய்ய போறீங்களா இல்லையா, அமைதியா போனா கூட பிரச்சனை இருக்காது. ஆனா நின்று வம்புக்கு 4 நல்ல வார்த்தை பேசிட்டு போவாங்க. நம்ம ஏற்கனவே அப்படியே குழி தோண்டி உள்ள போலாமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். இப்ப நச்சக்குன்னு உள்ள போட்டு நம்மளை மூடிற மாதிரியான காரியங்கள்லாம் நடக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி இப்படியான சந்தேகம் அவிசுவாசம்லாம் நமக்குள்ள வரும்போது அதை கம்ப்ளீட்டா தள்ளி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு பாசிட்டிவா, அதாவது ஆண்டவரோட வாக்கு தத்தத்தை நம்ம கிளைம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக செய்ய போதுமானவரா இருக்கிறாரு. அந்த நம்பிக்கைக்குள்ள நம்ம வரும்போதுதான் நம்மளால வாக்கு தத்தங்களை கிளைம் பண்ணி ஜெபம் பண்ண முடியும். எப்ப நம்பிக்கை வரும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, ஒரு மாற்றத்துக்குள்ளாய் ஆட்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்ம டவுட்ல இருந்து ஹோப்புக்குள்ள ஒரு ஷிஃப்ட் ஆக முடியும். சந்தேகத்துல இருந்து நம்பிக்கைக்கு ஆண்டவர் வந்து நம்ம மாற்றுறார். வியாழக்கிழமை கூட பாச சொன்னாங்க, ரீப்ளேஸ் யுவர் ஒரிஸ் வித் பிரேயர். உங்க கவலை எல்லாம் ஜெபத்தினால மாத்துங்க அப்படின்னு. அதே மாதிரி ரீப்ளேஸ் யுவர் டவுட்ஸ் வித் பிரேயர். எல்லா சந்தேகம் வந்தாலும் என்ன அவிசுவாசம் வந்தாலும் ஜெபம் பண்ண 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 நம்மளோட அவிசுவாசம் எல்லாம் மாறி விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு வர்த்திக்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன், ஒரு ஊழியக்காரர் ரொம்ப தூரமா ஒரு வில்லேஜ், ஒரு ரிமோட் பிளேஸ்க்கு போறாரு. அங்க பயங்கரமான வன்முறை நிறைந்த ஒரு இடம். அவருக்கு வந்து எந்த நம்பிக்கையும் இல்லாம தான் போறாரு. ஏன்னா அவருக்கு பணம் சப்போர்ட் பண்றேன்னு யாரும் ப்ராமிஸ் பண்ணல, நாங்க பேக்கப் பண்றோம் அப்படின்னு சொல்லி எந்த நிறுவனமும் அவருக்கு சொல்லல, பிரேயர் சப்போர்ட் கூட இருக்குமா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் ஊழியம் செய்ய அங்க கடந்து போயிட்டாரு. சில நாள் ஆச்சு, மாசம் ஆச்சு, வருஷங்களும் ஆயிடுச்சு, எந்த ரிசல்ட்டுமே இல்லை. ஒரு ஆள் கூட அவர் சொன்னதை கேட்டு வரவே இல்லை. அவர் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. ஏன்னா யாருமே நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, அந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை. அப்போ எவ்வளவு ஒரு கொடூரமான நிலைமை. அவரால் மனசு உடஞ்சு போய் ரொம்ப அந்த டிப்ரெஷனுக்குள்ள போய் ஒரு நாள் ராத்திரி ஆண்டவருடைய சமூகத்துல கதறி அழுறாரு, ஆண்டவரே பேதுரு கேட்ட மாதிரி, நீரே ஆனால்னு பேதுரு கேட்ட மாதிரி, ஆண்டவர் உண்மையிலேயே நீங்க சொல்லிதான் நான் இங்க வந்தேனா, இல்ல நான் மாம்சீகத்துல டிசைட் பண்ணிட்டேனான்னு தெரியல ஏசப்பா, என்னால முடியல, தாங்கவே முடியல, என்ன பண்ணான்னு தெரியலன்னு பயங்கரமா அழுது ஜோம் பண்ணி அப்படியே தூங்கிட்டாரு. நெக்ஸ்ட் டே காலையில, நிறைய வருஷம் ஆச்சு, எவனுமே வரல அந்த பக்கம். ஆனா அடுத்த நாள் காலையில ஒரு மனுஷன், அந்த ட்ரைபல், அந்த ஆதிவாசி மக்கள்ல ஒரு ஆள் வந்து எனக்கு நேற்று நைட் வந்து எனக்குள்ளேயே தோணுச்சு உங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லி, ஸோ நீங்க சொல்ற அந்த தெய்வத்தை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் அறிந்து கொள்ள விரும்புறேன், எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. இவருக்கு வந்து பயங்கர ஷாக்கு. இத்தனை வருஷமா நான் போராடினேன், யாருமே எதுவுமே பண்ணலையே. அப்ப ஆண்டவர் ஏதோ ஒரு மாற்றத்தை இங்க கொண்டு வராருன்னு சொல்லி அந்த ஒரு மனுஷனுக்கு அவர் எல்லாத்தையும் சொல்லி அவர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய சர்ச் ஆரம்பிக்கப்படுறதுக்கு அந்த மனுஷன் ஒரு பெரிய காரணமா இருந்தாரு அப்படின்னு பாக்குறோம். நிறைய நேரத்துல நமக்கு ரிசல்ட்ஸ் இருக்காது, நம்ம நிறைய போராடுவோம், நிறைய செய்வோம், அதுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவு அதுக்கு பலன் வந்து பெருசா இல்லாம இருக்கும். இப்ப நமக்கு என்ன தோணும்? பயங்கர டவுட் வரும், உண்மையிலே இது ஆண்டவர் தான் சொன்னாரா, பேசாம இதை கிவ் அப் பண்ணிடுவோமா, வேண்டாம் விட்டுருவோம், இதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ரிசல்ட்ஸை பார்க்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் வந்து ஹி ஸ்டில் ஒர்க்கிங். அவர் இன்னும் நமக்காக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்காரு. வெளியே விசிபிளா நம்ம பார்க்கும்போது தெரியாம இருக்கும், ஆனா பிஹைண்ட் த ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவோம், திரைக்கு பின்பாக சைலண்டா ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சுட்டே இருக்காரு. அவரோட பர்ஃபெக்ட் டைம் வரும்போது நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிக்கா எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துவார். ஒரு நாளும் அவர் வந்து நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆனா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மை ஒப்பு கொடுக்கணும் அவருடைய சமூகத்துல. அது என்னவா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளுடைய காரியங்களோ, எதிர்காலத்தை குறித்த காரியங்களோ, ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ, எதை குறித்து நம்ம நெகட்டிவா யோசிச்சுட்டு இருந்தாலும், ஒரு சந்தேகத்தோட இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கார்.